ஓம் நமோ வெங்கடேஷாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் தெப்போத்சவம். சர்வ அலங்காரத்துடன் தெப்பத்தில் உலா வந்த ஸ்ரீ காஞ்சி காமாட்சி. பிரசித்தி பெற்ற கும்பகோணம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் கல் கருட சேவை. பெரிய திருவடியை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். கோவை பட்டீஸ்வரர் திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழா. விமரிசையாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். தக்ஷண காசியாக புகழ்பெற்ற ஸ்ரீ காளஹஸ்தியில் ஆலய வளாகத்தில் உள்ள குரு தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டனர். ஸ்ரீ காளஹஸ்தி ஆலயத்தில் குரு தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு விபூதி காப்பு சாற்றி வெள்ளி அலங்காரத்துடன் தங்க கிரீடம் மற்றும் பல்வேறு மலர் மாலைகளுடன் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் தூப தீப நெய்வேத்தியங்களுடன் பஞ்ச மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பல்வேறு பக்தர்கள் குரு தட்சிணாமூர்த்தியை சேவித்து வழிபட்டனர். காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் பங்குனி மாத தெப்போத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் தெப்போத்சவ விழா 3 நாட்கள் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு விழாவில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். இந்த நிகழ்ச்சியில் காஞ்சி சங்கர மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு தங்க கிரீடம், காசு மாலை, கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் புதிய பட்டாடை அணிவித்து நின்ற திருக்கோலத்தில் மல்லிகை, கனகாம்பரம், தவனம், சம்பங்கி உள்ளிட்ட நறுமண மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரித்து திருச்சியின் மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். மேளதாள வாத்தியங்கள் முழங்க அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து ஆலய பிரதட்சணமாக எடுத்து வந்தனர். பின்னர் திருக்குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்து வாத்தியங்கள் இசைக்க சாமரம் வீசியபடி உலாவரச் செய்தனர். திருக்குளத்தை தெப்பத்தில் 3 முறை வலம் வந்த ஸ்ரீ காமாட்சி அம்மனை பக்தர்கள் கண்ணார கண்டு தரிசனம் செய்தனர். நூற்று 8 வைணவ திருத்தலங்களில் 20வது தலமாகவும் ஸ்ரீனிவாச பெருமாள் வஞ்சுளவல்லி தாயார் தம்பதி சமேதரராய் நின்ற திருமேனியோடு கல்யாண கோலத்தில் அருள் பாலிக்கும் கும்பகோணம் நாச்சியார் கோவிலில் கல் கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோவில் சோழ நாட்டு திருப்பதிகள் 40இல் 14வது திருப்பதியாக விளங்குகிறது. மேதாவி மகரிஷியின் பிரார்த்தனையை நிறைவேற்ற அவரது மகளாய் தோன்றிய மகாலட்சுமியை மானிட ரூபத்தில் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் புரிந்த ஸ்தலம் இதுவாகும். உலக பிரசித்தி பெற்ற ஒரே கல்லாலான கல் கருட பகவான் தனி சன்னதி கொண்டு இங்கு அருள் பாலிக்கிறார். வருடத்தில் மார்கழி மற்றும் பங்குனி மாதத்தில் மட்டுமே சன்னதியிலிருந்து வெளிவரும் கருட பகவானை முதலில் 4 பேரும் தொடர்ந்து 8, 16, 32 பேரென தூக்குபவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போவதும் மீண்டும் சன்னதிக்கு திரும்பும் போது 32, 16, 8 என குறைந்து 4 பேருடன் சன்னதியை அடையும் ஆச்சரிய நிகழ்வு இன்றும் நடைபெற்று வருகிறது. இந்த தலத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலாக்கள் நடைபெற்று வருகின்றன. முக்கிய நிகழ்வான பிரசித்தி பெற்ற கல் கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு பெரிய திருவடி கருட பகவானை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய உற்சவத்தை முன்னிட்டு பெரிய திருவடி மற்றும் பெருமாள் தாயார் உருவங்களை மின் விளக்குகளால் பிரம்மாண்டமாக அமைத்திருந்தனர்.
ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கைகூப்பி தொழுதபடி ஆலயத்தில் நின்றிருக்க, பெரிய திருவடியான கல் கருட பகவானுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து பட்டு வஸ்திரம் மலர் மாலைகளுடன் சிறப்பாக அலங்காரம் செய்து சன்னதியிலிருந்து வெளியே எடுத்து வந்தனர். பக்தர்கள் புடைசூழ கருட பகவான் எழுந்தருளி திருக்காட்சி தந்து ஆலயத்திலிருந்து புறப்பாடு கண்டருளினார். உலக பிரசித்தி பெற்ற இந்த நிகழ்வை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். இதையடுத்து இரவு வஞ்சுளவல்லி தாயாரை சர்வ அலங்காரத்துடன் அன்னப்பறவை வாகனத்திலும் கல் கருடன் மீது ஸ்ரீனிவாச பெருமாளை ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்து தீப ஆரத்தி காண்பித்தனர். கோவையை அடுத்த பேரூரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற பட்டீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலில் சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்ற திருநாமத்துடனும் அம்பாள் பச்சை நாயகி என்ற பெயருடனும் எழுந்தருளி அருள் பாலித்து வருகின்றனர். தேவாரத்திலும் அருணகிரிநாதரால் திருப்புகழிலும் பாடல் பெற்ற ஸ்தலமாக இது விளங்குகிறது. சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் பங்குனி உத்தர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவில் திருக்கல்யாண வைபவம், பஞ்சமூர்த்திகள் வீதி உலா ஆகியவை வைபவமாக நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையை அடுத்த பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு உற்சவரை பெரிய தேரிலும் பச்சை நாயகி அம்மனை சிறிய தேரிலும் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க பிரம்மாண்ட பெரிய தேரும் சிறிய தேரும் ஆலயத்தை சுற்றி வலம் வந்தது. இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிவநாமங்களை ஜெபித்தபடி தரிசனம் செய்து அருள் பெற்றனர். கரூரில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வருகிறார் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர். அருள்மிகு அலங்காரவல்லி சௌந்தரநாயகியுடன் எழுந்தருளியுள்ள பசுபதீஸ்வரர் கோவிலில் பங்குனி பெரும் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தினமும் சுவாமி மற்றும் அம்பாள் வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளி வருகின்றனர். இந்த நிலையில் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தெய்வ தரிசனம் செய்தனர். கரூர் பசுபதீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் உற்சவர் சுவாமிக்கு மஞ்சள் பட்டாடையும், பிரியாவிடை அம்மனுக்கு கருநீல பட்டாடையும், கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி எழுந்தருளச் செய்திருந்தனர். அம்மனுக்கு கரும் பச்சை நிற பட்டாடையும் பல வண்ண மலர்களால் மாலை சூட்டி கொடிமரம் எதிரே எழுந்தருளச் செய்து கும்ப ஆரத்தி ஏந்தியபடி சிவாச்சாரியார் உற்சவர்களை வலம் வந்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிவாச்சாரியார்கள் மந்திரம் ஜெபிக்க திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. இதையடுத்து உற்சவர்களுக்கு பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களுக்கு நடைபெற்ற கல்யாணத்தை கண்ணார கண்டு பக்தி பரவசம் அடைந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் ஸ்ரீவாரி சேவைகளில் மகோன்னத சேவை, மனதில் பக்தியை பதிய வைக்கும் சேவை, அஷ்டதல பாத பத்மாராதன சேவை. மங்களம் பொங்கிடவே அருள் செவ்வாய்க்கிழமையிலே ஆனந்த நிலையத்தின் ஹரிகோவிந்தனின் ஆராதனை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த சேவை நடைபெறும். இந்த சேவையை காண கண்கூடி வேண்டும். பொன் மலர்களால் ஆன புனித அஷ்டதல பாத பத்மாராதனம் பூஜையை வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். ஸ்ரீவாரி சேவை கண்டு களியுங்கள். கலியுக தெய்வம் கோவிந்தனின் அருளை பெறுங்கள்.
உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில். கலியுக கண்கண்ட தெய்வத்திற்கு தினந்தோறும் எத்தனையோ சேவைகள், என்னென்ன கைங்கரியங்கள், ஒவ்வொன்றும் அபூர்வம், அற்புதம். 7 ஜென்மங்கள் புண்ணியமோ உனக்கு இந்த சேவைகள் செய்வது. அரிதான இந்த சேவைகளை அற்புதமாய் நவீன முறையில் வியக்க வைக்கும் வகையில் பிரம்மாண்டமாய் உங்கள் இல்லங்களில் சின்ன திரையில் கண்ணுக்கு விருந்தாய் பக்தியுடன் வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். ஸ்ரீவாரி சேவை கண்டு கழியுங்கள். கலியுக தெய்வம் கோவிந்தனின் அருளை பெறுங்கள். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கோடை வசந்த உற்சவ விழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் நடைபெறும் இந்த உற்சவத்தில் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்பாள் வெள்ளி அம்பலத்தில் அமர்ந்து சர்வ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள்வர். நாள்தோறும் தெய்வங்களின் திருவீதி உலாக்களும் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான விழா தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி ஸ்ரீ சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை அம்மன் மற்றும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளிய ஊஞ்சல் உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்திலிருந்து உற்சவர் சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை மற்றும் மீனாட்சி அம்மனை வாகன மண்டபம் வழியாக ஆலய பிரதட்சணமாக வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். சுவாமிக்கு வெண்பட்டாடையும், பிரியாவிடை அம்மனுக்கு மஞ்சள் பட்டாடையும், மீனாட்சி அம்மனுக்கு நீல பட்டாடையும் அணிவித்திருந்தனர். சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடை அம்மனும் அமர்ந்த நிலையில் காட்சி தர மீனாட்சி அம்மன் நின்ற திருமேனியோடு திருக்காட்சி தந்தருளினார். பல வண்ண மலர் மாலைகளுடன் தெய்வீகமாக ஊஞ்சல் மீது காட்சி தந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் ஊஞ்சல் சேவையில் கலந்து கொண்டு மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் பக்தி பரவசத்துடன் கண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ஸ்ரீ காளத்தீஸ்வரர் வரதராஜ பெருமாள் ஆலயம் உள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் 14வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு பெருமாளுக்கு நாள்தோறும் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் பல்வேறு வீதி உலாக்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாணம் வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருள்மிகு காளத்தீஸ்வரர் வரதராஜ பெருமாள் கோவிலை மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஆலய வளாகத்தில் உற்சவர்களுக்கு பட்டாடைகள், ஆபரணங்கள் ஆகியவற்றுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமியை பிரியாவிடை அம்மனுடனும், அம்பாள், விநாயகப் பெருமான், தாயார்கள் சமேத வரதராஜ பெருமாள், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி உற்சவ மூர்த்திகளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவர்கள் எதிரே கலசங்களை பிரதிஷ்டை செய்து திருமண சீர்வரிசை தட்டுகளை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். பல்வேறு ஆபரணங்கள், வெள்ளி கிரீடம், சங்கு சக்கரம், பட்டாடையுடன் வரதராஜ பெருமாளை அலங்கரித்திருந்தனர். மஞ்சள் கயிறு, பட்டு சேலை, பட்டு வேஷ்டி ஆகியவற்றை சீர்வரிசையாக வைத்திருந்தனர். மாங்கல்ய பூஜை செய்யப்பட்ட பின் அம்பாளுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. இதையடுத்து சுவாமிக்கு வெண் பட்டு சாற்றியும், பிரியாவிடை மற்றும் அம்பாளுக்கு மஞ்சள் கயிறு அணிவித்தும் கலசத்திலிருந்த புனித நீரை தெளித்தனர். பின்னர் நட்சத்திர ஆரத்தி, பஞ்ச கற்பூர ஆரத்தி ஆகியவை
அனைத்து உற்சவர்களுக்கும் காட்டப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ திருமணத்தை கண்குளிர கண்டு தெய்வங்களின் அருளுக்கு பாத்திரமாயினர். திருவாலங்காடு க்ஷேத்திரத்தில் அமைந்துள்ளது புராதன ஆலயமான ஸ்ரீ வட்டாரண்யேஸ்வரர் சுவாமி ஆலயம். இந்த ஆலயத்தில் பங்குனி உத்திர மகோத்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் வைபவமாக நடைபெற்றது. பஞ்ச சபைகளில் முதலாவதாக திகழும் இந்த ஆலயத்தில் பரமேஸ்வர் நாட்டிய கோலத்தில் காட்சியளிக்கிறார். இங்கு நடைபெறும் பங்குனி உத்திர மகோத்சவத்தின் தேரோட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு 4 மாட வீதிகளில் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஸ்ரீ வட்டாரண்யேஸ்வரர் சுவாமி ஆலயத்தின் பங்குனி உத்திர மகோத்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரம்மாண்டமான தேரை பல்வேறு மலர் மாலைகளுடனும் வாழை மரங்களுடனும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். இதில் உற்சவர்களான ஸ்ரீ வண்டார்குழலி சமேத ஸ்ரீ வட்டாரண்யேஸ்வரர் சுவாமியை பல்வேறு மலர் மாலைகளுடனும் ஆபரணங்களுடனும் சிறப்பாக அலங்கரித்து ரதத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். அதன்பின் சுவாமி அம்பாளை பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டு பல்வேறு வீதிகள் வழியாக தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திரளான பக்தர்கள் இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்டு சுவாமி மற்றும் அம்பாளை தரிசித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வருகிறார் ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர். கொங்கு நாட்டின் முக்கிய சிவஸ்தலமாகவும் காவேரி, பவானி, அமிர்தா நதி ஆகிய நதிகள் சங்கமிக்கும் முக்கூடலில் புண்ணிய ஸ்தலமாகவும் இந்த கோவில் விளங்கி வருகிறது. சின்ன கோவில் என்று இந்த பகுதி மக்களால் அழைக்கப்படும் காசி விஸ்வநாதர் கோவிலில் பங்குனி உத்திர திருத்தேர் விழா ஆண்டுதோறும் மிக வைபவமாக நடைபெறும். இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி 12 நாட்களுக்கு நடைபெறுகிறது. நாள்தோறும் உற்சவ மூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தருகின்றனர். அந்த வகையில் சர்வ அலங்காரத்துடன் கோவிலில் எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளை பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். பவானியில் உள்ள சின்ன கோவில் என்று அழைக்கப்படும் காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் உற்சவர் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு பட்டு வஸ்திரம் மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து மூஷிக வாகனத்தின் மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு முத்து ஆபரணங்கள், பட்டு வஸ்திரம், மலர் மாலைகள் சூட்டி கையில் வேலுடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். இதேபோல் ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு வெண்பட்டாடை, தங்க ஆபரணங்கள் ஆகியவற்றுடன் பிரியாவிடை அம்மனையும் அருகே அமர்த்தி அலங்கரித்திருந்தனர். சுவாமிக்கு அருகே ஸ்ரீ விசாலாட்சி அம்மனை நீலப்பட்டாடை மற்றும் ஆபரணங்கள், மலர் மாலைகளுடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். இதேபோல் உற்சவர் ஆண்டாளையும் சர்வ அலங்காரத்துடன் அன்னப்பறவை வாகனத்தின் மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். உதிரி பூக்களால் உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனை செய்து மகா பஞ்ச ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. இறுதியில் கும்ப ஆரத்தி காண்பித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பக்தர்கள் சர்வ அலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவ தெய்வங்களை தரிசித்து அருள் பெற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் சகசர கலசாபிஷேகம், சகல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிஷேகம், ஏழுமலை சர்வமானவன் சகஸ்ர கலசாபிஷேகம்,
தொன்று தொட்டு நடந்து வரும் இந்த திவ்ய அபிஷேகத்தை சாமானிய பக்தனும் கண்டுகளிக்க வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளத்துடன் பக்தர்கள் விசேஷ லட்சியத்தை அடைய சகசர கலசாபிஷேகத்தை வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். ஸ்ரீவாரி சேவை கண்டு களியுங்கள். கலியுக தெய்வம் கோவிந்தனின் அருளை பெறுங்கள். உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் அலங்கார பிரியனுக்கு அழகு மலர்களால் ஆன பரிமள சேவை, தோமால சேவை. உதயமிருந்து மாலை வரையும் உற்சவ சேவை. முதல் தெய்வமாம் கோவிந்தனின் தோமாலை சேவை. சிலரது வாழ்வில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் ஒன்று தோமால சேவை. பக்த கோடிகள் காண்பதற்கு கண்களுக்கு விருந்தாய் தமது இல்லங்களில் உள்ள சின்ன திரையில் பக்தி பரவசத்துடன் கண்டுகளிக்க வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சேவை செய்தால் புண்ணியம், பார்த்தால் ஜென்ம தன்யம். ஸ்ரீவாரி சேவைகளில் தோமால சேவை. தவறாமல் கண்டு களியுங்கள். சகல பாவங்களிலிருந்து முக்தி பெறுங்கள். ஸ்ரீவாரி சேவை விரைவில். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி மாத உற்சவ பெருவிழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு கோவில் மண்டபத்தில் அம்மன் சர்வ அலங்காரத்தில் ஊஞ்சலில் சயன கோலத்தில் எழுந்தருளினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். சிவகங்கை தாயமங்கலத்தில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் ஆதிபராசக்தியை மின் விளக்குகளாலும் ஆலயத்தின் உள்ளே மலர் தோரணங்களாலும் பிரம்மாண்டமாக அலங்கரித்திருந்தனர். கோவில் வளாகத்தில் உற்சவர் அம்மனுக்கு நீள்முடி கொண்டை, சூரிய சந்திரன், நெற்றி சுட்டி, கற்கள் பதித்த ஆபரணங்கள், நீலநாயக பதக்கம், காசு மாலை ஆகியவற்றுடன் பட்டாடை அணிவித்து சயன கோலத்தில் பல வகையான மலர் மாலைகளை சூட்டி அழகாக அலங்கரித்து கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பிறகு உற்சவர் அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கோவில் வளாகத்தின் வெளியே அம்மனின் தரிசனத்திற்காக காத்திருந்தனர். கற்பூர நாயகியே கனகவல்லி, கற்பூர நாயகியே கனகவல்லி. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் உள்ளது. இங்கு ஸ்ரீராமநவமியை முன்னிட்டு மகா சங்கல்ப ஹோமம் நடைபெற்றது. பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீராமர் உற்சவ மூர்த்திகளை தரிசனம் செய்து அருள் பெற்றனர். மோகனூரில் உள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் புனித நீரடங்கிய கலசத்திற்கு வஸ்திரம், மலர்கள் ஆகியவற்றுடன் அலங்கரித்து பிரதிஷ்டை செய்திருந்தனர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த ஹோமகுண்டத்தில் சிவாச்சாரியார்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை வேத மந்திரங்கள் கூறியபடி சமர்ப்பித்தனர். பல வகையான பழங்கள் ஆகியவற்றுடன் நெய் ஊற்றி ஹோமத்தை நடத்தினர். பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெய்வ தரிசனம் பெற்றனர். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி அருகே உள்ள செந்தாம்பாளையம் அருள்மிகு மகா மாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி மாத உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி திருவிழாவின் இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் கம்பம் போடப்பட்டு பூச்சாட்டுதலுடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமானோர் பொங்கல் வைத்து ஸ்ரீ மகா மாரியம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். கவுந்தம்பாடியில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் மலர் தோரணங்களால் அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய வளாகத்தின் வெளியே பக்தர்கள் நேர்த்திக் கடனாக அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர். மூலவர் சன்னதி எதிரே நடப்பட்டிருந்த கம்பத்திற்கு பக்தர்கள் உப்பு, மிளகு ஆகியவற்றை தூவி வழிபட்டனர். மூலவருக்கு சிகப்பு பட்டாடை, தங்க கிரீடம், கையில் சூலம் வைத்து பல வண்ண மலர் மாலைகளால் அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் அருகே சிறிய உற்சவ மூர்த்தியையும் வைத்து அரளி மாலைகளால் அலங்கரித்து
உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்து தீப ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் ஸ்ரீ மகாமாரியம்மனுக்கு பழங்கள் சமர்ப்பித்து சர்வ அலங்காரத்தை கண்டு தரிசனம் செய்தனர். ஆலய வளாகத்தில் உள்ள ஊஞ்சலில் உற்சவர் அம்மனுக்கு செவ்வாடை சாற்றி தங்க ஆபரணங்கள் மற்றும் மலர் மாலைகளுடன் கொலுவிருக்கச் செய்து தீப ஆரத்தி காண்பித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே பாத்தகோட்டாவில் உள்ள ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேய ஆலயத்தில் ஸ்ரீராமநவமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வங்களின் அருள் பெற்றனர். ஹோசூர் அருகே உள்ள பாத்தகோட்டா ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேய சுவாமி கோவிலை மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். 4 நிலை கோபுரம் கொண்ட ஆலய வளாகத்தில் மூலவர் சீதா லக்ஷ்மண சமேத ஸ்ரீராமமூர்த்திக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். பின்னர் உற்சவர்களுக்கு சிறப்பாக அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. உற்சவர்களை திருச்சியின் மீது எழுந்தருளச் செய்து ஆலய வளாகத்திலிருந்து எடுத்து வந்தனர். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு தங்க ஆபரணங்கள், கிரீடம் ஆகியவற்றுடன் கருடன் மீது அமர்ந்திருப்பது போல் எழுந்தருளச் செய்து சீதா பிராட்டிக்கு பட்டாடையும் ஸ்ரீ லக்ஷ்மணரை அருகே நிறுத்தியும் எழுந்தருளச் செய்திருந்தனர். இதையடுத்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. சீதா லக்ஷ்மணருடன் கருடன் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தந்த ஸ்ரீராமருக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து தரிசனம் செய்தனர். வீதி உலா நிறைவடைந்து உற்சவ மூர்த்திகள் மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேஷாய.